கூடாரே வெல்லும் சேர் கோவிந்தா கூடாரே வெல்லும் சேர் கோவிந்தா முந்தனை கூடாரே வெல்லும் சேர் கோவிந்தா முந்தனை கூடாரே வெல்லும் சேர்
विष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ले श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणं प्रपद्ये नीलादुङ्गस्तनगिरिधडीसुप्तमुद्भोत्य कृष्णम् पारार्त्यं स्वं श्रुति शतशिरः सिद्धमध्यापयन्ति शोचिष्टायां सृजनिगलितं याभलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। अस्मद्गुरुभ्यो नमः। சென்ற 26வது பாசுரமான மாலே மணிவண்ணாவிலே சங்கம், பறை, பல்லாண்டிசைப்போர், கோல விளக்கு, கொடி, விதானம் ஆகியவற்றை அபேட்சித்து பெற்ற இந்த இள ஆச்சிமார்கள் மேலும் சர்வேஸ்வரனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடத்திலே அபேட்சிக்கிறார்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாரை வெல்லும் எம்பெருமானை யார் யார் கூடவில்லையோ, யார் ஆசிரியிக்கவில்லையோ அவர்களையெல்லாம் ஜெயிப்பான். எம்பெருமானிடத்திலே கூடியவரையும் ஜெயிப்பான். எம்பெருமானிடத்திலே கூடாதவரை ஜெயிப்பான்னு சொன்னா அங்கே கூடியவரிடத்திலே தோற்கவும் தோற்பானாம். கூடாரை வெல்லும் ராவணன் தனக்கு தானே சொல்லிக்கிறான், இந்திராதிகளை வென்ற எனக்கு ஒரு மனுஷன் நிகரான விரோதியா? ஆஞ்சநேயன், அங்கதன், பின்பு அந்த வில்லாலே எம்பெருமான் இவனை மூர்ச்சையாகி விழச் செய்த பிற்பாடு திதாபுஜேத்யமப்யேவம் நமேயம் து கஷ்யசித் ஏஷமே சகஜோ தோஷः சுபாவோ துரதிக்ரமः. ரெண்டா பிளந்து பூமியில கீழே விழுந்தாலும் விழுவேனே தவிர இப்படி ஒருத்தனுக்கு நான் தலவணங்க மாட்டேன். அது என்னுடைய தோஷமாகவே இருந்தாலும் கூட, அது என்னுடைய உடன் பிறந்த தோஷமாகவே இருந்தாலும் கூட, இது அவாவா சுபாவத்துக்கு ஏற்றது தானேன்னு தனக்கு தானே சொல்லிக்கிறானாம். இப்படி அந்த கூடாதவரை ஜெயிக்கும். உத்தமம் உமைத்தலம் எழுத்ததோர் உய்த்தகணிவின் உய்த்தகணையால் அத்திர அரக்கன் முடி 10 ஒரு கொத்தென உதிர்த்த திரலோன்னு சுவாமி தேசிகன் இந்த ராவணசம்ஹாரத்தை அற்புதமாக சாதிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த கூடியவரையும் ஜெயிக்கும். பரசுராமர் எம்பெருமான் ராமனுக்கு விரோதி இல்லை. இருந்தாலும் 21 படிகால் சத்திரியர்களை களையெடுத்த எனக்கு இந்த சத்திரிய புத்திரன் ஒரு பொருட்டோன்னு நினைச்சுக்கிண்டு அந்த சீதா விவாகம் முடிஞ்சு அயோத்திக்கு திரும்ப எழுந்தருளும் போது அங்கே ஜனகண்டம் இருந்த வில்லு இத்து போன வில்லு, அதனால அதை நீ எடுக்கும்போதே ஒடிஞ்சுடுத்து. இப்போ எங்கிட்ட இருக்கிறது நேராக சிவன் தேர்ந்து வந்த வில்லு, இந்த பினாக்கத்தை நீ இது பண்ணுன்னார். அதையும் அந்த வில்லை எடுத்து நான் இழுத்து கட்டி அம்பையும் அந்த இலக்கு கட்சி இப்போ இதுக்கு ஒரு இலக்க சொல்லுன்னாராம் பகவான். சரி, இவன் நிஜமாகவே வீரன் அப்படின்னுட்டு அந்த வில்லையும் அவன் ராமன்கிட்ட கொடுத்து, மேலும் தனக்கு என்னென்னலாம் அஸ்திரஸ்திராதிகள்லாம் தெரியுமோ அதையும் கொடுத்து நமஸ்கரிச்சுட்டு பரசுராமர் அவர் வழியில் போனார்னு
ஸ்ரீமத் ராமாயணத்திலே வரது. இப்படி கூடியவரிடமும் ஜெயிக்கும். அப்புறம் கூடாதவரை வெல்லும் கம்ச சிசுபாலாதி தந்திரவக்ராதிகளெல்லாம் அவர்களெல்லாம் எம்பெருமானை கூட மாட்டேன்னு இருந்தவா, அவளையும் நிரசனம் பண்ணான். அதுக்கப்புறம் கூடியவரிடம் தோற்கும், அதாவது அவனுக்கு உபகாரம் யார் பண்ணுறாளோ, அவனை யார் ஆசிரியிச்சிருக்காளோ அவாகிட்ட எம்பெருமான் தோத்து போடுவானான். தசசுக்ரீவவச்சனாத் தத்வாலினமானகவே சுக்ரீவமேவ தத்ராஜ்யே ராகவஹா பிரத்யபாதயதுன்னா. சுக்ரீவன் சொன்னானேன்னு அதை கேட்டு இசைந்து அந்த வாலியோட சண்டை போட்டு அவனை கொன்று சுக்ரீவனுக்கு மகாராஜா பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலையா, அப்படி கூடியவர்கள் தான் தோற்று அவன் சொன்னதை கேட்பானான். ஆஞ்சநேயரும் பம்பாதீரே ஹனுமதா சங்கதோ வானரேண ஹனுமத் வச்சனாச்சைவ சுக்ரீவேண சமாகதான்னு சாதிக்கலையோ வால்மீகி. அப்புறம் அர்ஜுனனோட உறவு வச்சுக்கிட்டான். கிருஷ்ணனுடைய காலை நான் ஒருபோதும் தொட்டு வணங்க மாட்டேன்னு சொன்ன துரியோதனனை கொல்லுவதற்கு அந்த எம்பெருமான் கிருஷ்ணன் தானே ஒரு காரணமாகலையோ? நீ சொன்னதையெல்லாம் செய்வோம் என்ற பாண்டவருக்கு எல்லிப்பகல் என்னாது எப்போதும் சதா சர்வ காலமும் தூத்திய சாரத்தியாதிகளை பண்ணி அவர்களுக்கு இவனுடைய சௌசீல்ய சௌலபியாதிகள் எல்லாம் பறக்க வெளிப்படுத்தலையா? இப்போ இந்த கீதையில கூடாதவன் யாருங்கிறத எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ நராதமாஹ மாயயா பவருத்தினா ஆசுரம் பவமர்ச்சிதான். அதாவது பகவான அவன் இத்தகையவன்னு அடியோட தெரிஞ்சிக்காதவன் அவனோட கூட முடியாது. அதனாலே அவன் கூடாதவன். இவன் முதல்து. பகவானுடைய பெருமையை மட்டும் தெரிஞ்சுக்கிண்டு ஐயோ இப்படி பரத்துவமேன்மை உள்ள பகவான்கிட்ட நாம கிட்ட இருங்க முடியுமா, முடியாதேன்னு அந்த பயந்து போய் வெறுவி தூரத்திலே அகன்று நிற்பவன் எம்பெருமானை கூடாதவன். அவன் இரண்டாவது. மூணாவது, பகவானுடைய பெருமையை அறிந்த பிறகும் கூட இந்த விபரீத மதங்களிலே தன்னை இழியச் செய்து கொண்டு அந்த குயுக்தியினாலே கலக்கமுற்று அந்த எம்பெருமானே இல்லைன்னு சொல்றான் பாருங்கோ, அவன் மூணாவது ரகத்தை சேர்ந்தவன். அவனும் கூடாதவனே. நாலாவது, பகவானை நன்னா இவன் இத்தகையவன்னு தெரிஞ்சுக்கின்றான். ஆனா இப்படிப்பட்ட மேன்மை உள்ள பகவான் இருக்கானே அப்படின்னு அவன் மேல ஒரு ஈஷத்துவம் பொறாம பொச்சரிப்பு வந்தது. அவனும் எம்பெருமான சேர மாட்டான், கூட மாட்டான். அதனாலே அவனும் கூடாதவனே அப்படின்னார். வெல்லும் சீர், எல்லாரையும் வெல்வது குணத்தினாலே. இப்போ கூடாதவர்னால பார்த்தோம். யாரு கூடவான்னா சதுர்விதா ஜனாஹா பஜந்தே மாம் என்ன 4 விதமானவர்கள் பூஜிக்கிறார்கள். யாரு? ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானின்னு அங்கேயும் ஒரு 4 சொன்னான் பகவான் கீதையில. வெல்லும் சீர், இப்படி எல்லோரையும் வெல்வது எம்பெருமானுடைய ஒரு சுவாபாவிகமான குணம். தன்னிடத்திலே அன்பு வைத்து தன்னை கூடுவோரை
அவன் தன்னுடைய சீலத்தினாலே ஜெயிக்கிறானாம். கூடாதவரை ஜெயிப்பது அவனுடைய சௌரியத்தினாலே. இந்த சௌரியமானது அம்புக்கு இலக்காகிறது, சீலம் என்பது அன்பிற்கு இலக்காகிறதுன்னு நம்ம பூர்வாச்சாரியால் அதி அற்புதமாக வியாக்கியானம் பண்ணிருக்கார். அம்புக்கு இலக்கானார்க்கு மருந்துட்டு ஆற்றலாம், சீலத்துக்கு இரையானார்க்கு மருந்தில்லை, அது உயிர் கொலைதான்னு சொல்றார். அக்ஞரை எம்பெருமான் சர்வஜனாக்குவான். சர்வஜனை எத்திரம்னு மோகித்து, எப்படி நம்மாழ்வார் 6 10 எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவேன்னு மூர்ச்சையாய் விழுந்தாரோ, அப்படி சர்வஜரை எத்திரம்னு மோகித்து விழவைப்பானாம். இப்படிப்பட்ட அந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன். கோவிந்தா காம் விந்தேயமிதி கோவிந்தா. காவகா பசுக்களையெல்லாம் மேய்ப்பதனாலே அவன் கோவிந்தன். கூடுவோம் அல்லால் என்றிராமல் கூடுவோம் என்று இழறியும் ரட்சிக்கிறானாம். பொருந்தோம் என்று துரபிமானம் இல்லை, ரட்சித்தாலும் உபகார ஸ்மிருதியானது இல்லையாம். இப்படி இப்போ எம்பெருமானோட கூட மாட்டோன்னு பசுக்கள் சொல்லலை. சரி, எம்பெருமான சேர்ந்ததுனாலே நமக்கு இன்னென்ன உபகாரம் கிடைக்கிறதுன்னு அதுக்கு தெரியாது. அதனாலே பொருந்தோம் என்ற துர் அபிமானமும் இல்லை அந்த பசுக்களுக்கு. அதுகளை ரட்சித்தாலும் நமக்கு இப்படி ஒரு உபகார ஸ்மிருதி கிடைச்சிருக்கே கிருஷ்ணன்டேந்துன்னு அதையும் அது தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்படி திரியும் பசுக்களோடு எப்பொழுதும் பொருந்தி இருப்பவனாம் நம் கண்ணன். பட்டினேந்தோர் காரேறு பல தேவர்கோர்கள் கண்ணாய் இட்டீரிட்டி விளையாடி இங்கே போதக் கண்டீரே. இட்டமான பசுக்களை நிது மறுத்தி நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமேன்னு நாச்சியாரின் மொழி 11ஆம் பத்தில் முதல் பாசுரத்திலேயே ஆண்டாள் அந்த கிருஷ்ணனை மங்களாசாசனம் பண்றார். தீம்பிலேயே வளர்ந்து பெண்களோடே கலந்து வந்தால் மாதா பிதாக்கள் ஏண்டா லேட்டாச்சு, தாழ்ந்து வந்ததன் காரணம் என்னன்னு கேட்டா பசுமைக்க போனேன்னு பொய் சொல்லுவானாம். தான் பறித்து கொடுப்பாருடைய ரக்ஷணமும் தன் வாயாலே பறித்து மேய்வாருடைய ரக்ஷணமும் இங்கே அதி அற்புதமா வெளிப்படுத்தது. கண்ணுமேய்த்து இனிது வந்த காளாய் என்னும் கடிபொழில் சோழ்கணபுரத்தன் கனியே என்னும் மன்னமர கூத்தாரி மகிழ்ந்தாய் என்னும் வெண்ணசுரர் குலங்களைந்த வேந்தே என்னும் விரிவலில் சூழ் திருநரையோ நின்னாய் என்னும் உன்னூழல் கருநிறத்து என் துணையே என்னும் துணைமிலை மேல் துடிசோரச் சோறுகின்னாளேன்னு அந்த கன்று மேய்த்து இனிதி உகந்தவன் எம்பெருமான் கிருஷ்ணன், அதனாலே அவன் கோவிந்தன்னு அந்த திருநெடுந்தாண்டன் 16ஆவது பாசுரத்திலே அதி அற்புதமா கலியன் அந்த கிருஷ்ணனை மங்களாசாசனம் பண்றார். கோவிந்தா. இப்போ நாம திருமலையில போய் மலையப்பனை சேவிக்க போறோம், திருவேங்கடவனை சேவிக்க போறோம். அங்க போறவா ஆண் பெண்களா எல்லாருமே, அது பிராமணாளாக இருக்கட்டும், க்ஷத்ரியாளாக இருக்கட்டும், இல்லை வைசாகட்டும், இல்லை சதுர்த்தாளாகட்டும், ஏன் பஞ்சமாளாவே இருக்கட்டும், அவள் என்ன சொல்கிறா? எல்லாரும் கோவிந்தா கோவிந்தா. ஆண் பொருணடங்களும் சகல வர்ணத்தாரும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்கிறா. கோவிந்தான்னு ஏன் சொல்கிறா? அங்கே இருக்கிறவனும் திருவேங்கடமுடையான். அவனை இப்போ ஒரு புதுசாக ஒரு பேர் வச்சுருக்காளே, காளின்னு சொல்கிற மாதிரி பாலாஜி. பாலாஜின்னா காளின்னு அர்த்தம். ஆனால் எத்தனையோ இப்போ வைஷ்ணவாலே பாலாஜின்னு பேர் வச்சுக்கிறார். இது என்ன சொல்கிறது? இது இந்த திருவேங்கடமுடையானுக்கும் இந்த கோவிந்தனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் திருவேங்கடமுடையான ஜெயிக்கிறவெல்லாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூறுகிறாளே, என்ன காரணம்னா,
கிருஷ்ணன், திருவிக்கிரமன், வராகன், இந்த 3 பேரும் சேர்ந்து ஒன்றாக ஆனவன் அந்த திருவேங்கடவன். ஆழ்வாரும் இதை அதி அற்புதமாக சாதிக்கிறார். குன்னமேந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞாலமளந்தபிரான் பரன் சென்று சேர்த்திருவேங்கடமாமலை ஒன்னுமே தொழ நம்பினை ஓயுமேன். இப்படி குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் யாரு? அன்று கோவர்தோதாரணம் பண்ணி இந்த கோகுலத்தில் உள்ள இடையர்களையும் இடைச்சிகளையும் பசுமாட்டையும் கன்றையும் எல்லாத்தையும் காப்பாத்தினவன் இந்த கோவர்தத்தை கொடையா பிடிச்ச கிருஷ்ணன் தானே. அந்த ஒரு வாரம் கழிச்சு அத்திக்கட்டி ஆலங்கட்டை மழை மஞ்சு தன்னால ஒண்ணும் பண்ண முடியலேந்து எம்பெருமான் திருவடியில வந்து விழுந்து சரணாகதி பண்ணி அந்த எம்பெருமான் அவனை மன்னித்து அந்த இந்திரனாலேயே கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்லையோ கிருஷ்ணன். இப்போ வசிஷ்டர் ராமனுக்கு பட்டாபிஷேகம், அதாவது ராவணன் எல்லாம் ஜெயிச்சு அதுக்கப்புறம் புஷ்பகுமானத்துல வந்து நந்தி கிராமத்தில் வந்து பரதனையும் அழிச்சுக்கிண்டு அயோத்தி வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறாரோனோ எம்பெருமான் ராமன். அப்போ அந்த ராமர் பட்டாபிஷேகம் வசிஷ்டர் பண்ணி வைக்கிறார். அந்த வசிஷ்டர் பண்ணி வைக்கிறது எப்படி இருக்குதுன்னா அது இந்திர பட்டாபிஷேகம் போலே இருந்ததுன்னு வால்மீகி அங்கே சாதிக்கிறார் ஸ்ரீமத் ராமாயணத்துல பட்டாபிஷேக சர்க்கத்துல. ஆனா எந்த இந்திர பட்டாபிஷேகம் போல இருந்தது ராம பட்டாபிஷேகம்னு சாதிக்கிறாரோ வால்மீகி, அதே இந்திரன் தானே வந்து அந்த தன்னுடைய கர்வத்துக்கு பங்கம் அடைந்து அந்த எம்பெருமானை சரணடைந்து அந்த எம்பெருமானுக்கு தன் கரங்களாலேயே கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான்னா அப்போ ராம பட்டாபிஷேகம் ஒஸ்தியா கோவிந்த பட்டாபிஷேகம் ஒஸ்தியான்னு நீங்களே பார்த்துங்கோ. குன்னமேந்தி குளிர் மழை காத்தவன் கிருஷ்ணன் அந்நியாளமளந்தபிரான் அன்னைக்கு தன்னுடைய 2 திருவடிகளாலே கீழேழு லோகம் மேலேழு லோகம் 14 லோகத்தையும் அளந்தானோனோ திருவிக்கிரமனான எம்பெருமான் அவன் அன்று ஞாலமளந்தபிரான். இவா 2 பேரும் திருமலையில போய் சேர்ந்தாளாம். சென்று சேர் அங்க ஏற்கனவே ஒரு பரன் இருக்கான், ஒரு பெருமாள் இருக்கார் வராகமூர்த்தி. அந்த க்ஷேத்திரமே வராக க்ஷேத்திரம். இன்னைக்கும் பெருமாளுக்கு ஆராதனை இல்லை தளி சமர்ப்பிக்கிறது எல்லாமே பார்த்தேன்னா முதல்ல வராகனுக்காகும். அந்த புஷ்கரணிக்கு பக்கத்தில் இருக்காரே அவர் வராகனுக்கு ஆனத்துக்கு அப்புறம்தான் திருவேங்கடமுடையானுக்கு ஆகும். அதனாலே அந்த வராகனான ஒரு கோவிந்தன். ஏன்னா அவன் பூமாதேவிய அந்த ஹிரண்யாட்சகந்தேண்டு காப்பாத்தினாரோனோ, அதனால அந்த பூமியை இடந்ததனாலே அவர் கோவிந்தன். இந்த காம்கிரா பூமிய விந்தேயம் அளந்ததனாலே திருவிக்கிரமன். அப்போ 3 பேரும் கோவிந்தன் தான். குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் அங்க ஏற்கனவே இருக்கிற அந்த வராகன். 3 கோவிந்தனும் ஒன்னானாலாம் திருவேங்கடமுடையானா. அதனாலதான் இன்னைக்கும் நாம அங்க சேவிக்கும் போகும்போது 3 தரம் சொல்றோம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு. நம்ம சம்பிரதாயமும் அதுதான். அஷ்டி கோவிந்த கோவிந்த கோவிந்த. ஆண்டாள் அத்தியற்பதான் இந்த பாசுரம் அடுத்த பாசுரம் இதுக்கு அடுத்த பாசுரம். கூடாரை வெல்லும் சீர், அதுக்கப்புறம் கறவைகள் பின் சென்று, அதுக்கப்புறம் சிற்றஞ்சிறுகாலே 3லையும் 3 கோவிந்தனை காமிக்கிறார். இப்படி கோவிந்த கோவிந்த கோவிந்தன்னு சொல்கிறோமோனோ நம்ம சங்கல்பத்தில் கூட அதை ஸ்பஷ்டமாக காண்பிக்கிற ஆண்டாளும் இங்கே. இப்படி பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்னுமே தொழ. திருவேங்கடவனை தொழ இல்லை, அந்த வெங்கடாச்சலபதியை நாம சேவிச்சோம்னான்னு சொல்லல ஆழ்வார். அந்த திருவேங்கட மலையே சேவிச்சோம்னா, ஏன்னா அவருக்கு தெரியும்
அங்கே போனால் ஜருகு ஜருகுன்னு ஒரு நிமிஷம் கூட தான் கையில் கடியாரத்தை கட்டி உன்னுடைய சேவா இது இத்தனை நாளின்னு சொல்லி அந்த வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் கேட்டில் உள்ள தள்ளி அடைக்க போகிறான்னு தெரியும். அதனால் அந்த காலத்திலே ஏன் இவ்வளோ உள்ளே போய் கஷ்டப்பட்டு இது பண்ணுறாள், அந்த மலை நமஸ்காரம் பண்ணுங்கோ அதுவே போகணும்னு விட்டார். பரன் சென்று சேர்த்திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே, நம்மளுடைய பாபமெல்லாம் போயிடும் அப்படிங்கிறது அங்கே ஆழ்வாருடைய திருவாக்கு. இப்படி சுவாமி தேசிகனும் அதி அற்புதமாக தயாசதகத்தில் 3 விற்த்தாந்தம், ராமாவதாரத்திலேருந்து 3, கிருஷ்ணாவதாரத்திலேருந்து 3 தயாசதகத்தில் நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி குச்சேல குப்ஜாசா ஹிருதயோ மால்யதின்னு கிருஷ்ணாவதாரத்தில் 3 விற்த்தாந்தத்தை எடுத்துட்டார், ராமாவதாரத்திலே 3 விற்த்தாந்தத்தை எடுத்தினார். அதை எடுத்துட்டு அதி அற்புதமாக அந்த எம்பெருமானே மங்களாசாசனம் பண்ணுறார். உந்தன்மை பாடி ஹிரண்யாய நமஹா என்பதை தவிர்த்து உன்னுடைய பேரோத வல்லோமேன்னு இவா கிருஷ்ணாய நமஹான்னு சொல்றாளாம். கோபி ஜனவல்லபனான உன்னை பாடுவதே எங்களுக்கு பிரயோஜனம். அது அந்த எம்பெருமான் குழலூதின இதை பெரியாழார் திருமொழியில் அதி அற்புதமாக இருக்கும். அந்த கோவிந்த எப்படி இருந்தான்னு, இடவனரை இடந்தோளோடு சாய்ந்து இருகை கூட புருவம் நெறிந்தோர குடவயிறு படவாய் கடை கூட கோவிந்தன் குழல் கொடுதின போது மடமயில்களோடு மாண்பினை போல மங்கை மார்கள் மலர்கூந்தலவிழ உடை நெகிழ ஓர் கையால் துகில் பற்றி ஒல்கி ஓட அரிக்கண்ணோடே நின்னனரே. இது ஒரு கோவிந்தனுடைய எப்படி அந்த வேணுகானத்தினாலே எல்லாரையும் வசீகரிச்சான்னு. அது அந்த கோபிகா கீதம்ன்றால அதில் அதி அற்புதமாக ராத்திரி நேரத்தில் அந்த கிருஷ்ணன் யமுனா நதி தீரத்தில் போய் நின்றுண்டு ஒரு கால் மேலே ஒரு காலை போட்டுண்டு அப்படியே பின்னி நின்றுண்டு ஒரு பசுமாட்டு மேலே சாஞ்சுண்டு குழலை ஊதுறானா. ஊதும்போது அந்த குழலோசையை கேட்டு அவாவா, அது இளம்பெண்கள் இல்லை, வயசானவாள் இல்லை, இல்லை நடு வயசு மத்தியமத்தில் இருக்கிறவான்னு இல்லை, எல்லாருமே ஆகர்ஷணா அதில் ஆகி அவாவா அவாவா வேலையை விட்டுட்டு வந்தாளாம். ஒத்தி ஆம்பியானுக்கு சாம்பு போட்டுட்டு இருந்தான். சாதம் போட்டால் சாத்து முத்து குத்தலை, அதுக்குள்ளே அந்த குடல் ஓசையை கேட்டால் அவள் அப்படியே வச்சுட்டு அவள் கிளம்பி போட்டா. ஒத்தி குழந்தைய எடுத்து விட்டுட்டு இருந்தா, பால் கொடுத்துருந்தா, அந்த குழந்தைய அப்படியே கீழே போட்டால் அவள் ஓடினாலாம் அந்த குடல் ஓசை வந்த இடத்தை நோக்கி. இப்படி எல்லாருமே அது இத்தனை வயசுக்காரான்னு இல்லை, குமரியிலேருந்து கிழவி வரைக்கும் எல்லாருமே அந்த வேணுகானத்தினாலே ஆக்கர்ஷிக்கப்பட்டு அதை கேட்கறதுக்கு அப்படியே அவாவா கைவேலையும் கீழே போட்டுட்டு ஓடினாலாம். அட மனுஷால் தான் பரவாயில்ல, அந்த பறவைகள் மாடு எல்லாமே அப்படியே கிறங்கி மயங்கி போச்சான் அந்த கோவிந்தனுடைய கொழுவதற்கு. சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோட செய்ய வாய் கொப்பளிப்ப குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடுதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் வரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்ட இல்லாவேன்னு அத்தி அற்புதமான பாசுரம். இந்த மாட்டுக்கு இதுவே அந்த காதாசைக்கிறது தான். இப்போ மாட்டு வைத்தியம் உடம்பு சரியில்லைன்னா காதாடுறதான் தான் முதல்ல கேட்பான். அப்படி பறவையினுடைய கணங்கள்லாம் அது கூட விட்டு திறந்து அப்படியே படுத்துன்னு படுகாடு கிடக்கிறதாம்.
இந்த பசுமாடெல்லாம் காலை நன்னா விரிச்சு வச்சுட்டு அப்படியே கிறங்கி போய் காதை கூட ஆட்டல. எங்க காதை ஆட்டினா அந்த வேணுகானம் கொஞ்சம் தடப்படுமோன்னு காதை கூட ஆட்டாது. அவ்வளவு ரசிச்சு கேட்கறதான் கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை. பறை கொண்டு பிராபியத்திலே பிராபக விவகாரத்தை சொல்ற ஆண்டாளிங்கே. ஊராருக்கு பறை, தங்களுக்கு அதுவே பிராபியம். கிருஷ்ண சம்ஸ்லேஷம் மோக்ஷம். யாம் பெரு சம்மானம், பெருமாள் பிராட்டிக்கு பண்ண சம்மானம் போலேன்னா ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் 14 சகத்தில் அதி அற்புதமாக அலி சாய்க்கிறார். அதாவது பதி சம்மானிதா சீதா பர்தாரமசிதேக்ஷணம் ஆத்மாரம் அனுபவராஜ மங்களான்யாபிதத்யுஷீன்னர். அவள் இவருடைய திருவடியை அப்படியே மெல்லி பிடிச்சு விடுறா. எதுக்கு? பாணிங்கிரண்ணீஸ்வ பாணினான்னு அவ கையை பிடிச்சானோ, அதனால அந்த கைபிடித்த முறையினாலே இவ அத்திருவடியை பிடிக்கிறாளாம். ராமர் அவள் கால பிடிக்கிறது பிரணயித்துவத்தாலேன்னா அது ஏகாந்தத்தில் எப்படி வேணா இருக்கும். கல்யாணத்தில் அம்மி மிதிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு, சடங்கு. அது என்ன பண்ணுறா, காலை பத்தினி காலை பிடிச்சி இவன் அந்த அம்மி மேலே வைக்கணும். அப்போது கல்யாணத்துக்கு வாழ்த்த வந்தவா பல்லாயிரக்கணக்கான பேர் இருப்பா. பந்துக்கள் இருப்பா, ஸ்நேகிதாள் இருப்பா, எல்லாரும் இருப்பா. பெரியவாள் இருப்பா, சின்னவா இருப்பா, எல்லாரும் இருப்பா. அத்தனை பேருக்கு மத்தியில் அந்த பத்தினுடைய காலை இவன் பிடிக்கிறானோ, அப்போ ஏகாந்தத்தில் பிடிச்சா தப்பா என்ன? அதனாலே அவனாலே சொரூப நிபந்தனமாம், இவராலே பிரணயித்துவ நிபந்தனமாம். அது வைதம் என்னும், இது ராகப்பிராப்தம் என்னும் பெரியவா அத்தி அற்புதமாக அதுக்கு வியாக்கியானம் பண்ணுவார். வெளித்திருமுற்றத்திலே பிரசாதம் வர யாம்பெரு சம்மானம் வந்ததுன்னாராம் பராசர பட்டர். ஏன்னா எம்பெருமான் சூடி களைந்த அந்த மாலையை இவளுக்கு கொண்டு வந்து கொடுத்தார் பட்டருக்கு. அதை அங்கே கோவில் ஊழியர்கள்லாம் பட்டருக்கு மரியாதைக்காக அந்த கோவிலில் எம்பெருமான் சூடி களைந்த மாலையை இவருக்கு பிரசாதமாக கொடுத்தாராம். அப்போது யாம்பெரு சம்மானம் வந்ததுன்னு சொன்னார்னு ஒரு ஐதீகம் சொல்லுவார். நாடு புகழும் பரிசினால் அனாதிகாலம் எல்லாராலும் பட்ட அவமானமெல்லாம் மறக்கும்படி நீ கொடுத்தபடியோ நாங்கள் பெரும்படியோ என்று நாட்டார்கள் கொண்டாட வேணும் என்னபடி பாரோர் புகழப்படிந்துன்னு முதல் பாசுரத்திலேயே சொன்னான். உலகத்தார் புகழும்படியாக அங்கே கிருஷ்ணன் சத்யபாமா, அர்ஜுனன் திரௌபதி, அந்த சஞ்சயன் இவளை பார்க்கறதுக்கு வரான். தூது போனதுக்கு அப்புறம் அந்த திருதராஷ்டிரனுக்கு அப்பவும் அந்த புத்திர வாஞ்ச போல எப்படியாவது ஏதாவது பண்ணி இந்த பாரத போரை நிறுத்தி போனோம். நிறுத்தினால் ஒழிய நம்ம பிள்ளைக பிழைக்க மாட்டா. ஏன்னா அவனுக்கு தெரியும் தாம் புத்திராள்லாம் அயோக்கியாள், அவள் பண்ணுறதெல்லாம் அநியாயம்னு. இருந்தாலும் அவளை தட்டி கேட்க இவனால் முடியலை. இவனும் மகா பாபி, இவன் துஷ்டனே, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கும்போது சஞ்சயன்ட்ட கேட்குறான். கிருஷ்ணர் தூதெல்லாம் வந்து இல்லைன்னு சண்டை தான் ஆயிடுச்சு. சஞ்சயனை கூப்பிட்டு திருதராஷ்டிரன், சஞ்சயா போய் கிருஷ்ணன் இப்போ விதிரநாத்தில் தான் இருக்கார், நீ கிருஷ்ணனை போய் பாரு. அவனுக்கு நான் உனக்கு 10 ராஜ்யம் தரேன், நிறையா பொன்னை தரேன், ரத்தனத்தை தரேன், பொருளை தரேன்னு சொல்லி அவனை பாண்டவர் கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்கு எப்படியாவது அவனை மாற்றிட்டு வந்துவேன் அப்படின்னா அவன் இடின்னு சிரித்தான்.
என்ன பேசுறது திருதராஷ்டிரா? இல்லை இதெல்லாம் கிருஷ்ணன் கேட்பான்னு எப்படி நினைக்கிறேன்? நிச்சயம் கேட்க மாட்டான். இல்லை கிருஷ்ணன் கேட்க மாட்டான்னு நீ எப்படி உனக்கு தெரியும்? கேட்காதே எப்படி சொல்கிற அப்படின்னா, அதுக்கு நான் சொல்லுவேன் ஒன்று, நீ என் மேலே கோச்சிக்கப்படாதுன்னா. யார் இந்த மாதிரி நான் சொல்லுவேன் நீ கோச்சிக்கப்படாதுன்னு சொன்னான்னா கோபப்படும்படியாக இவ ஒரு வார்த்தையை சொல்ல போகிறான்னு அர்த்தம். அதே மாதிரி அவன் 2 கையும் கூப்பிண்டு, திருதராஷ்டிர எனக்கு வஞ்சனை தெரியாது, நான் அந்த கிருஷ்ண பக்திங்கிற அஞ்சனம் மைய கண்ணில் பூசிண்டு அந்த கிருஷ்ணனை பார்க்குறேன். அதனால் கிருஷ்ணனை என்ன பண்ணுவாங்கிறத என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், எழுத்தாப்பில் இருக்கிறவனை பார்த்து கை கூப்பி எனக்கு வஞ்சனை கிடையாது அப்படின்னா, அப்போ நீ முழுக்க முழுக்க வஞ்சனம் உருவமே எடுத்திருக்கே அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சுகசாரணர்கள்லாம் ராவணனிடத்தில் உனக்கு முடி தந்தாருக்கு முடி கொடுத்த ராஜா விபீஷ்ணனுக்கு லங்கையை கொடுத்தான்னா, இன்னும் ராவணன் சாகலை, யுத்தமே ஆரம்பிக்கலை. அப்போது விபீஷ்ணனுக்கு லங்கையினுடைய ராஜாவா முடிசூட்டுறான் பகவான் ராமன். இதை ஒற்றர்கள்லாம் வந்து ராவணன்கிட்ட சொல்கிறான். எப்படி இருக்கும் ராவணனுக்கு? இது எம்பெருமான் தான் நிச்சயம் ராவணனை ஜெயிக்க போகிறோம், ராவணன் சாகத்தான் போகிறான், அதனாலே இந்த லங்கா ராஜா இல்லாத இருக்கப்படாதுன்னு ராவணன் சாகரத்துக்கு முன்னாலேயே லங்கையினுடைய வடகரையில் அந்த விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார். திருவாய்மொழியில் தாழ்பரப்பி மந்தாவிய ஈசனை நீழ்புகழ் குருகூர்ச்சடகோபன் சொல் கேழிலாயிரத்திரிப்பத்தும் வல்லவர் வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவேன்னர். அந்த நாடு புகழும் பரிசு அதுதான். நன்றாக தம்பான் பஞ்சசதான்யாப்சரசாம் பிரதாவந்தி சதம் மாலாஹஸ்தாஹ சதமஞ்சனஹஸ்தாஹ சதம் சூர்ணஹஸ்தாஹ சதம் வாசோஹஸ்தாஹ தம் பிரம்மாலங்காரேண அலங்குர்வந்தி அப்படின்னு நாம் அர்ச்சிராதிகத்தியிலே போகும்போது அந்த 500 அப்சரஸ்ரீகள் அந்த முக்தனை நோக்கி வந்து அவனை அலங்காரம், அது பிரம்மாலங்காரம்னே பேர், பிரம்மத்தை போலே அலங்காரம் பண்ணுவாளாம். 100 பேர் மாலை எடுத்துட்டு வருவாளாம், 100 பேர் கண்ணுக்கு மை எடுத்துன்னு வருவாளாம், 100 பேர் வாசனாதிரியான சந்தனம் போன்றவற்றை எடுத்துன்னு வருவாளாம், 100 பேர் நல்ல வசந்ததான பட்டாடைகள் எடுத்துன்னு வருவாளாம், 100 பேர் இந்த ஆணையம் வச்சுருந்தானா அலங்காரம் பண்ணுவாளாம். இப்படி அந்த பிரம்மாலங்காரம்னே பேர் அதுக்கு. அது அச்சிராதிகத்திலே அதி அற்புதமான ஆச்சாரியெல்லாம் காட்டியிருக்கா. இவாளும் அஞ்ச கேட்குறா. அதே மாதிரி சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமேன்னு அங்கே 500 அப்சஸ்ரீகள் வந்து எப்படி அந்த 100 பேர் ஒரு இது பண்ணாலும் அந்த மாதிரி இங்கே சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமேன்னு. சூடகம்னா என்ன? கைக்கு கையிலே அணிகின்றதான ஒரு ஆபரணம். இவர்கள் கையில் பெருமாள் மார்பிலும் தோளிலும் தலையிலுமா, அது சூடகம். தோள்வளையே தோளுக்கு ஆபரணம், அனைக்கும் தோள்களிலே இருந்து அது அப்படியே உருத்துமா, அப்படிப்பட்ட ஆபரணம். தோடே தோடு எல்லாருக்கும் தெரியும், காதுக்கு நீர் ஆபரணம். கண்டேன் கனமகரக்குழை 2 4 தோளும் எவ்வள உண்டு எம்பெருமான் கோயில் என்னேற்கு இது வன்னோழிலாழி என்னார் தாமே என்னார் திருடுந்தாண்டகத்தில் திருமங்கையாழ்வாரும். செவிப்பூவே காது மடல்ல அணிந்து கொள்வதான ஒரு ஆபரணம்,
அது ஆக்ரானத்துக்கு விஷயமான இடம். பாடகம், பாடகம்னா காலிலே அணிந்து கொள்வதான ஒரு ஆபரணம். காதலில் தோற்றவர் விழுந்து பிடிக்கும் அந்த கால்களுக்கு ஆபரணமா. சூடகமே தோள்களையே தோடே செவிப்பூவே பாடகமேன்னா அதுதான். மத்தளங்கொட்ட பரிசங்கம் நின்றூத முத்துடைத்தாமு நிறைத அந்த வந்தற்கு அதுலதான் சொன்னா கைத்தளம் பற்ற கனாக்கண்டேன் தோழினான் திருக்கையால் தாழ்பற்றி அப்படின்றதெல்லாம் இந்த ஆபரணத்தினுடைய நேர்த்தியே தான் ஆண்டாள் சொன்னாலோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்றார். என்று அணைய பல்கலனும் நாங்கள் எந்தெந்த ஆபரணங்களை அறிந்து கொள்கிறோமோ அறியோம், அதை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்குமோ அந்த ஆபரணத்தை சொன்னோம். எங்களுக்கு தெரியாத ஆபரணம், ஹே கிருஷ்ணா நீ சர்வேஸ்வரன், உனக்கு தெரியாத ஆபரணமே இல்லை, நீ அப்படி எங்களுக்கு தெரியாத ஆபரணத்தை கொடுத்தா கூட நாங்கள் போட்டுப்போம், அதில் ஒன்றும் தட்டு இல்லைன்னாலாம். யாமணிவோம் மலரிட்டு நாமுடியோம் மையிட்டெழுதோம்னு இருந்தவா, இங்கே நீ பூவை சூட வேணும், நாங்கள் சூட்டிக் கொள்ள வேணும். நீ எங்களுக்கு மையை இட்டுவிட வேணும், நாங்கள் இட்டுக்கொள்ள வேணும். ஆடையுடுப்போம், அது நீ எங்களுக்கு ஆடையை கொடுத்து அணிவித்து விட வேணும், நாங்கள் அதை அணிய வேணும்னா. காரை பூணும் கண்ணாடி காணும் தன்வரை கையில் வளை கொடுக்கும்னு பெரியாழ்வார் திருமொழியில சாதிக்கலையா? அப்படி அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு வலை போட்டுக்கிண்டு அதை கண்ணாடியில வேற பார்க்கறாளே ஆண்டாள். அந்த மாதிரி தூரவாசியான போது சுத்தமில்லாத இருந்தாலும் கூட ஹே கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம்னு கூப்பிட்ட போது நீ புடவைய சுரக்கலையா? அது பட்டர் அத்தியாச்சரியமா சொல்றார். திரௌபதிக்கு புடவை சுரந்த நாமம் கோவிந்த நாமமேன்னர். நாங்கள் உன் திருவடிவாரம் வந்து அதுவும் சுத்தமாக குளித்து முழுகி நீராடி வந்து புடவைய கேட்டா நீ கொடுக்க மாட்டியா? அவ்வளவு அசுத்தியா இருந்தாலே, ரஜோஸ்வலையா இருந்தாலே, அந்த திரௌபதிக்கே புடவை கொடுத்தவன் நீ இவ்வளவு சுத்தமா காலங்காத்தால யமுனையில தீர்த்தாமாடிட்டு உன்னைய அறுத்தித்து வந்திருக்கோமே, எங்களுக்கு நீ புடவை கொடுத்துட மாட்டியா, புடவை கொடுக்க மாட்டியான்னு கேட்கிறாளாம். அதன் பின்னே இப்படி ஆடை அணிகலன்களெல்லாம் கிருஷ்ணனாலே அணிய பெற்ற பிறகு பார்ச்சோறு மூடனை பெய்து, முன்னாலே 2வது பாசுரத்திலே நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்னா, இப்போ பார்ச்சோறு மூடும்படியாக அதுல நெய்ய கூட்டி இருக்கணும்ன்றா. நீ கொடுக்க அதை நாங்கள் உண்ண வேணும். நீர் இழக்காதே பாலாலே ஆக்கி நெய்யை நிரம்ப விட்டு நெய்யிடையே சோறுண்டோ என்று கைகளாலே துளாவி தேடும்படியாக இருக்கணுமா அந்த பாச்சோறு. இது நெய் விட்ட பொங்கல்பா, அது நெய்யை விட்டுடுத்தான், நெய்ய இல்லாத பொங்கல்னு. அந்த மாதிரி இல்லை, நெய்ய நிறைய விட்டு பண்ணின பொங்கல். முழங்கை வழிவார, அந்த முழங்கை வழியா அந்த நெய்யானது கீழே வழியணுமா. அப்படி அவ்வளவு நெய்ய சமர்த்தியா கொட்டி அந்த பொங்கலை பண்ணியிருக்கணும். அந்த பொங்கலை நீ எங்களுக்கு ஊட்டி விடணும், நான் இங்கே சாப்பிடணும். கூடியிருந்து குளிர்ந்து எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்கிறது. நம்பெருமாள் திருநாள் என்றிட்டு ஸ்ரீ வைஷ்ணவ திரளை காணுமா போலேன்னா சோஸ்மிதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்சிதான்னு வேதம் சொல்லித்தே. அந்த மாதிரி இந்த கோவில்களில் இந்த உற்சவம்னு எதுக்கு வச்சிருக்கான்னா, அந்த வைஷ்ணவ திரளா அங்கே சேருவாளோ அப்போ அந்த பாகவதால சேவிக்கிறதான ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமோனோ. அதனால அந்த வைஷ்ணவ திரளை அதுதானே நமக்கு உத்தேசியம். அதனால அந்த பாகவதாருடைய ஒரு கூட்டத்தை
கண்டு சேவிப்பது தான் நாம் கண் படைத்த பயன். இப்படி கூடியிருந்து கூடியிருந்து சோஸ்முதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்திதான்னு சொன்னமே, அந்த மாதிரியும் இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு அன்னமாவே ஆனான்னு வேதம் சொல்லிச்சு. அதுலேயும் தைத்திரிய உபனிஷத்து பிருகுவல்லியில கடைசியில இத்தியே கொண்டு முடிச்சுது. அஹமன்னம் 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 அஹமன்னாதோஹமன்னாதோஹமன்னாதோஹமன்னாதா அஹத்ஸ்லோககிருதஹத்ஸ்லோககிருதஹத்ஸ்லோககிருதீன். இப்படி கூடியிருந்து குளிர வேணும். கிருஷ்ணா, நீ ஆட்சிகளோட கூடியிருந்து குளிர்ந்தியா இல்லையா? ராசக்கிரீடை பண்ணியே. ஸ்ரீமத் பாகவத்தில் வியாசர் அத்தியுதமாக காண்பிக்கிறாரே. கேசபாச திருத பிஞ்சி காஞ்சிததி சஞ்சலன் மகர குண்டலன். இத நாராயண பட்டத்திலையும் அத்தியுதமாக ஆகிறார். கேசபாச திருத பிஞ்சி கவிததி சஞ்சலன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித மங்கரா ககன சௌரபம் பீதச்சேல திருத காஞ்சி காஞ்சிதமுதஞ்சத அம்சுமணி நூபுரம் ராசகேளி பரிபூஷிதம் தவாயி ரூபமீஷ கலயாமஹே ரூபமீஷ கலயாமஹே. தாவதேவ கிருதமண்டலே கலித கஞ்சுலீக குஷமண்டலே கண்டலோலமணி குண்டலே யுவதி மண்டலே அத பரிமண்டலே அந்தரா சகல சுந்தரி யுகலமிந்திரா ரமண சஞ்சரன் மஞ்சுளாம் சதனுராச கேளிமய கஞ்சனாபசமுபாததா கஞ்சனாபசமுபாததான்னு அந்த சொல்லிட்டே போலாம். அவ்வளவு அத்தி அற்புதமான ஸ்லோகங்கள். கோபிகா கீதம், இந்த குறவை கூத்துனாலே அதுதான் கிருஷ்ணனுடைய அப்படியே நம்ம மனசை விட்டு என்னைக்குமே அகலாதது. ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனா விரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சத்வதத்ப்ரஹி சைதருஷ்யதாம் கிருஷ்ணா திக்ஷுதாவகா त्वयिदृशासव कृष्णा दिवाम्बि चिन्वतो शरतु दासये कृष्णा साधु जादस सरसि जातर कृष्णा शीमुषादृशा सुरतनाथते कृष्णा कल्कदाशिका वरतनिन्दहो कृष्णा नेहि किं वद विषजलाभ्ययात् कृष्णा व्याधराक्षसा वृषमारुतात् कृष्णा वैद्युतानलात् वृषमयात्मजात् कृष्णा विश्वतो भयात् वृषभदे वयं कृष्णा रक्षिता मुहुः न खलु गोपिका कृष्णानन्तको भवान् अखिल देहिनां कृष्णा अंतरात्मकृत् विकनसाद्धितो कृष्णा विश्वगुप्तये शकौदेयिवान् कृष्णा சாத்வதாங்குலேன். இப்படி கூடியிருந்து அனைவரும் மகிழ்ந்தார்களாம். கூடியிருந்து குளிர்ந்து. இந்த பாசுரத்தில் கிஞ்சித் சுவாபதேசத்தையும் இனி அனுபவிப்போம். கூடாரை வெல்லும் சீர், தன்னை ஆசிரிக்காதவர்களை வசீகரிக்கும் சாமர்த்தியம் உடையவனே. ராமானுஜர்களுக்கும் யாதவ பிரகாசர் அத்வைத்த ஆசானா இருந்தார். அவர் காஞ்சிபுரத்தில் இருந்தபோது அப்படி அந்த ராமானுஜருக்கும் யாதவ பிரகாசர் இந்த ராமானுஜர் வடநாட்டு யாத்திரைக்கு ஆக்ஷன் போய் அந்த கங்கா ஸ்நானங்கிற ஒரு ஷாக்குனாலே இவர் முடிச்சுடணும்னே நினைச்சார். ஆனால் அந்த வரதனை வந்து காப்பாற்றி ஆக்ஷன் பண்ணிட்டான். தன்னுடைய இதான் பிருகபாகினேயரான அந்த
எம்பார்னு பின்னால் வந்தார். அவருடைய இதனால இதை தெரிஞ்சுக்கிண்டு அப்படியே காட்டு வழியில் ஒதுங்கினார், வழி தெரியாத. அப்போ ஒரு வேடுவன் வேடிக்கையை வந்து வரதன் காஞ்சிபுரத்துக்கு அழைச்சின்னு வந்துட்டான். தீர்த்தம் கேட்க அவள் நாழிக்கடத்துலேருந்து தீர்த்தம் கொண்டு வர, அதுக்கப்புறம் அவள் மறைஞ்சுட்டா. அதனால தான் இன்னி இந்த நாழிக்கணத்துலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து பாஷ்யக்காரர் கொடுத்தாருங்கிறதெல்லாம் நாம் சம்பிரதாயத்தில் இன்றைக்கி சொல்லிட்டுருக்கோம். அப்படி இந்த ராமானுசரை முடிச்சே விடணும்னு நினச்ச யாதவ பிரகாசர் அதுக்கப்புறம் ராமானுஜரை திருவடியை ஆசிரியிச்சு. இது ரொம்ப எந்த ஆச்சாரியாளுக்கும் நிகழாத ஒன்று. யார் பாஷ்யக்காரருக்கு சின்ன வயசில் ஆச்சாரியனாக இருந்தாரோ அந்த யாதவ பிரகாசரே ராமானுஜருக்கு சீடனாக ஆகி தானும் சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகரிச்சுக்கிண்டு இன்னைக்கு சந்நியாசிகளெல்லாம் அதை ஒரு புஸ்தகத்தை பார்த்து தான் தன்னுடைய ஆசரணத்தை, அதாவது எப்படி எதை எதை பண்ணணுங்கிறதெல்லாம் இன்றைக்கி ரெஃபரன்ஸ் புக்காக இருக்கே. அந்த எதிமிச்ச சம்சயத்தை பண்ணவரே இந்த யாதவ பிரகாசர் தான். இப்படி அந்த பராசர பட்டருக்கும் மாதவாச்சாரன்னு முன்னால், அதுக்கு பின்னால் அவருக்கு சன்னியஸ்தனுக்கு தான் நஞ்சியர்னு, இப்படி நிறைய விற்த்தாந்தங்கள் சொல்லிட்டே போகலாம். கோவிந்தா, கோன்னா வாக்குன்னு அர்த்தம். ஆச்சாரியன் திருவாக்கிலிருந்து வரும் உபதேசமாகிற சப்தாதிகள் எல்லாம் கோவிந்தா தான். ஒன்றன்னை, அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியனை பாடிப்பறை கொண்டு மற்ற இடங்களுக்கும் சென்று ஆச்சாரியன சீசூக்திகளை பரப்பி, என்னுடைய ஆச்சாரியன் இப்படிப்பட்ட மகா மேதாவி, அவருடைய சாஸ்திர ஞானம் இவ்வளவுன்னு சொல்லி எல்லாரையும் பிரமிக்க வைக்கும்படியா பண்ணி, அந்த நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன்னு எப்படி கணிவன் சிறுத்தாம்பல நம்மாழ்வாரை உத்கோஷிக்கிறாரோ மதுரகவிகள், அந்த மாதிரி நாமும் நாம் செல்லும் இடங்களெல்லாம் நம் ஆச்சாரியனை உத்கோஷிக்க வேணும். ஏற்றி மனத்தெழில் இருளனைத்தும் மாற்றினவர்க்கு மாயனும் ஓர் கைமாறு காணகில்லான், போற்றி உகப்பதும் பொந்தியிற் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கேன்னு அந்த ஆச்சாரியனை நினைச்சு நினைச்சு அனுதினம் குறுகவானாமோ. யாம் பெரு சம்மானம், நாங்கள் சம்பாதிப்பதான கௌரவம், அல்லது இந்த வித்வத் சதஸில் நம்ம அந்த நன்னா வாக்கியார்த்தம் சொன்னால் அவள் உகந்து சம்பாவனை பண்ணுறாளே, அந்த கௌரவம். அது திரிதந்தாயிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன்னான்னு எவ்வளவு திருட நிச்சயமாக எனக்கு மோட்சம் கிடைக்கணுந்தாலோ அந்த மாதிரி எங்கள் ஆச்சாரியன் திருவடியை அடியன் கெட்டியமாக பிடிச்சுட்டேன். அந்த சுவாமின்ற அடியனுக்கு பிரபத்தி ஆகிருக்கு, எனக்கு மோட்சம் இல்லாத போடுமான்னு அந்த அத்தியவசாயம், அந்த நிஷ்கர்ஷம், அந்த மகா விஸ்வாசம் உறுதியோடு இருக்கும். நாடு புகழும் பரிசினால், நாட்டிலுள்ள நல்ல கல்வி கேள்விகள் சிறந்தவர் மதியுள்ளோரெல்லாம் இன்ன ஆச்சாரியன் சிஷ்யன்னு இவனை கொண்டாடணும். அந்த சுவாமியின் சிஷ்யன் பாவன் அப்படின்னு சொல்லி அவா திருவுள்ள முகக்கும்படியாக இருக்கணும். அவா பகுமானங்களெல்லாம் இவனுக்கு பண்ணணும். அப்படி இருக்கணும். அதனால தான் நாடு புகழும் பரிசினால் நன்னாக, அதை ரொம்ப சீரும் சிறப்புமாக, சூடகமே, சூடகம்ங்கிறது கையிலே அணி ஆபரணம்னு அந்நியாபதேசத்தில் பார்த்தோம். இங்கே நம்ம கைக்கு ஆபரணம் என்னன்னா அஞ்சலி. ரெண்டு கையும் கூப்பி நாம வணங்குறோமே, பிரணாமத்தை பண்ணுறோமே, அதான். வாசோஹத்வாதி நகர சுதாசன்னிதோ வல்லவீனாம் லீலாஸ்மேரோ அப்படின்னு அந்த இதில் அஞ்சலி இதை இந்த கோபிகளுக்கு கையை கூப்பி வழங்கலாம். அப்புறம் அவள் அந்த ஒழிச்சு வச்சிருந்த வஸ்திரத்தை கொடுத்தான்னு கோபாலன் செய்தியில் சொல்லலையோ, அதா மாதிரி அஞ்சலி ஞாச்சமானஹா. தோள்வளையே, தோளுக்கு அணியும் ஆபரணம். இப்போ ஆச்சாரியாலும் நமக்கு அந்த தோளுக்கு ஒரு ஆபரணத்தை அணிவிச்சு விட்றார். அது பஞ்சசம்ஸ்காரம்னு சங்கு சக்கர அந்த தாபத்தினாலே சங்க சக்கர ராஞ்சனத்தை நமக்கு பண்ணுறாளே, அது நம்ம ஆச்சாரியால் நமக்கு தோளிலே அணிவிக்கும் ஆபரணம்.
தோடே செவிப்பூவே. ஸ்ரோத்ரியத்துக்கு ரொம்ப ரம்யமான வேத திவ்ய பிரபந்தங்கள். அப்புறம் தோடுங்கிறது திருமந்திரம், செவிப்பூங்கிறது துவயம்னு நம் பூர்வாச்சாரியோடைய ஒரு நிர்தாரணம் பண்ணிருக்கா. அப்படி பாடகமே காலிலனுடைய ஆபரணம். அது திருவடி, ஆச்சாரியன் திருவடியை பிடிச்சு அதன் மூலமாக எம்பெருமான் திருவடியை பற்றுறோமோனோ, அப்போது அந்த சரணாகதி தான். இதனாலே சரமஸ்லோகமானது சுட்டி காட்டப்படுகிறது. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மா சுஷான்னு. ஆடையுடுப்போம், சேஷத்துவ ஞானமாகிற வஸ்திரத்தை உடுத்துக்கொள்வோம். ஏன் இப்போ ஆடையில்லா மனிதன் அரை மனிதன்றா. இது ஞானேன ஹீனஹா பசுபிட்சமானஹான்னு பிரமாண வாக்கியம் இருக்கணும். அப்போது பசுமாடு என்ன ட்ரெஸ்ஸாக போட்டுருக்கு? அப்போது பசுமாடு மாதிரி, பசுமாடுக்கும் பசின்னா சாப்பிட்றது நாமும் சாப்பிட்றோம், பசுமாடும் தூங்குறது நாமும் தூங்குகிறோம். மைத்துனம் பசுமாடும் ஒரு காளமாடோடு சேர்ந்து குட்டி போடுறது, நாம்ளும் ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணோடையோ, பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணோடையோ சேர்ந்து புள்ள குட்டியில் பெற்றுக்கிறோம். அதனால் பசுவுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த 6வது அறிவு ஒன்று இருக்கே, அது ட்ரெஸ் போட்டுக்கல, நாம் ட்ரெஸ் போட்டுருக்கோமே. அதனால் ஞானேன ஹீனஹா பசுபிட்சமானஹா, ஞானம்ங்கிறது ஒன்று, அதை காட்டிலும் நமக்கு அதிகமாக இருக்குது. பார்ச்சோறு மூடனை பெய்து, இங்கே பார்ச்சோரானது கைங்கரியம். அந்த கைங்கரியமாகிற பார்ச்சோடு அந்த பகவத் அனுபவம் மேலே 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 பொங்கி வரும்படியா மூடனை பெய்து, கைங்கரியம் மறையும்படி அந்த பாரதந்திரியத்தை நாம் வெளிப்படுத்தணுமா. பகவத் அனுபவமாகிறது மறையும்படி அந்த பாகவத கைங்கரியத்தை நாம் வெளிப்படுத்தணும். அதுதான் மூட நெய் பெய்து. முழங்கை வழிவார, ஒருத்தவங்க குழாயில் ஜலம் குடிக்கிறான், ஒன்றும் பாத்திரம் இல்லை, என்ன பண்ணுறான், அதை அந்த கையை உள்ளங்கையை அப்படி குவிச்சு வச்சுட்டு அது வழியாக தீர்த்தத்தை சாப்பிடுவான். சாப்பிட்டா அவன் முழங்கையில் வழியும், அதை இன்னும் முடிச்சு சாப்பிடுவான். இப்படி பிரதமாச்சாரியான எம்பெருமான் எம்பிராட்டி தொடங்கி நம்மளுடைய சுவாச்சாரியன் பரியந்தம் இந்த ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரை அன்வர்த்தமாக ஈத்தர சம்பிரதாயத்துக்கு இல்லாததான நமக்கு ஒரு ஏத்தம் என்னன்னா, பெருமாள்லேருந்து நம்ம வரைக்கும் ஆச்சாரிய பரம்பரை அவிச்சின்னமாக இடையில எந்த விதமான இடையூறும் இல்லாத விட்டு போகாத இருக்கிறத வைஷ்ணவத்தில் மட்டும்தான் பார்க்கலாம். அந்த ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரை அவ்வளவு நேர்த்தியாக இருக்குது. நம்ம இதில் கூடியிருந்து குளிர்ந்து போக்தாவான பகவானோடும் போக்கியரான இந்த பாகவதோத்தமரோடும் சேர்ந்து அந்த எம்பெருமான அனுபவிக்கிறதுக்கே அதான் கூடியிருந்து குளிர்ந்து. இப்படி வேத பிரபந்த, இதுதானே உபய வேதாந்தி சிவேன்னு சொல்லிக்கிறோமே நம்ம, அதை அனுசந்தித்தலாலும் ஆச்சாரிய உபதேசத்தாலும் ஞானம் பெற்றவன் சரணாகதி பண்ணின பிற்பாடு திருமந்திரம் துவயம் முதலியவைகளை உத்தரகிருத்தியமாக நித்தியம் அதை ஜபம் பண்ணி அதிகரித்து பாரதந்திரத்தினுடைய மேன்மையை வெளிப்படுத்தும்படியாக பாகவத கைங்கரியங்களையும் பண்ணிக்கொண்டு அவன் உத்தரகிருத்தியத்தை இங்கிருக்கும் காலம் வரை செவ்வனே கழிக்க வேணும் என்பதை சொல்லுவது இந்த பாசுரத்தினுடைய ஒரு உயர்ந்த நோக்கம்னு சொல்லிண்டு அடியன் தலை கட்டிக்கிறேன். சதமகமணி நீலாச்சாருகல்ஹாரகஸ்தா ஸ்தனபரணி நீதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அனகவனிதா விராகிருஷ்டநாதா வலசதி கிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.